தனிமை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். இல்ல வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன். நான் தனியா தான் படிக்கிறேன். தனியா தான் வரேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள என்ன மாரியான நெகட்டிவ் தாட் வருது அப்டின்னா, நான் வந்து தனியா இருக்க தான் பொறந்திருக்கேன். என்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கவே முடியாது. அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சு போச்சு. இந்த மாரியான தாட் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குன்னா, இத எப்படி ஓவர் கம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கங்க. இல்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட் தனிமையில இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபமோ இல்ல ஒரு கெட்ட விஷயமோலாம் கிடையாது. பீயிங் அலோன் இஸ் குட். ஓகே. பட் நீங்க தனிமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது பேர் தான் தப்பே தவிர, நீங்க தனியா இருக்கேன் அப்படிங்கிறது பேர் தப்பு கிடையாது. இந்த தனிமை தான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க யாருங்கிறத கத்துக் கொடுக்கும். நான் இந்த தனிமையை வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கும் போது, அதாவது நெகட்டிவான ஒரு பிலீஃப் இல்லாம பாசிட்டிவான ஒரு பிலீஃபா இந்த அலோன், இந்த லோ அலோன் அலோன் தான் தனிமை வந்து பார்க்கும்போது ஏன் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜேர்னல் பண்ணுவேன். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் என் லைஃப்ல நான் வந்து இந்த தனிமையை ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கொலீக்ஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜிம் போனா எனக்கு ஜிம் மேட்ஸ் இருப்பாங்க. வெளியே வாக்கிங் போனா வாக்கிங் மேட்ஸ் இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நான் எல்லாருமே ஈஸியா கம்யூனிகேட் பண்ணுவேன். நான் இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்குன்னு நான் ஒரு சில சமயம் தனியான டைமை ஒதுக்குவேன். இந்த திங் நீங்க தனிமையில இருக்க பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க லைஃப்ல உங்களை பெரிய லெவல்ல பெரிய சக்சஸ் கொண்டு போய் விடும். இந்த தனிமையில இருந்தா எனக்கு வந்து லைஃபே போயிடுச்சு அப்படிங்கிற இந்த பெர்ஸ்பெக்டிவ முதல்ல தூக்கி போட்டு தனிமைங்கிற பெர்ஸ்பெக்டிவ நல்ல பெர்ஸ்பெக்டிவா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.